ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பண்ணோம்னு பார்ப்போம் வாங்க. காலையிலே பிள்ளையார் கோலம்லாம் போட்டுட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போனோம். கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு இந்த பாருங்க பேர்லாம் சொல்லி அர்ச்சனை போட்டாச்சு. கொடுத்துட்டு அப்படியே சாமியை சுற்றி கும்பிட்டு இந்த வெளியில் ஒரு பிள்ளையார் இருந்தார், அவருக்கு ஒரு தோப்புக்கரணத்தை போட்டுட்டு அப்படியே சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு பாலமுருகன், முருகர் சாமி, கும்பிட்டு சிவனை கும்பிட்டோம். அப்படியே சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தியும் கும்பிட்டாச்சு. அப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிட்டோம். கும்பிட்டு துர்க்கையம்மன் நவகிரகம் எல்லாத்தையும் கும்பிட்டு பொங்கல் சுண்டல் மோதகம்லாம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம். வீட்டில் வந்து ஒரு பிள்ளையார் வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கு பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. தேங்காய், வாழைப்பழம், அவல் பொரி, கடலை, சர்க்கரை எல்லாம் வச்சு சுண்டல், பொங்கல், மோதகம், கொழுக்கட்டை, எள்ளுருண்டை எல்லாம் பிள்ளையாருக்கு பிடிச்சது எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் கோயில் எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் போடுறோம்.
பிள்ளையாருக்கு 3 நாள் வீட்டில் இருந்தார். அவருக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணி 3 நாளும் இன்னைக்கு வழி அனுப்பி வைக்க போகிறோம். விளக்கெலாம் ஏற்றி விநாயகர் நம்ம வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. டாட்டா ஏசியில் வச்சு நம்ம ஏரியா பசங்க எல்லாரும் எல்லா பிள்ளையார் எல்லார் வீட்டில் இருந்த பிள்ளையார் எல்லாத்தையும் டாட்டா ஏசியில் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரே ஆரவாரமாக வெடி போட்டு சவுண்டாக கத்தி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிள்ளையாரை தூக்கிட்டு போனால் நல்லா ஆரவாரமாக போனார் பிள்ளையார். எல்லாரும் தாருங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா